வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இந்த இனிமையான மாலை வேளையில ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுடைய தெய்வீக சிந்தனைகளை செவிமடுத்து ஆன்ம உயர்வு பெறுவதற்காக வருகை புரிந்துள்ள மனித தெய்வங்களாகிய உங்கள் அனைவரையும் வணங்கியும் வாழ்த்தியும் எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன் மாற்ற நிலைகளையும் வணங்கியும் வாழ்த்தியும் இந்த நிகழ்வை துவங்குவோம். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இந்த ஒரு தெய்வீகமான புனிதமான நல்ல நாள். இந்த நாளிலே ஒரு நல்லதொரு உரையை வழங்குவதற்காக வாய்ப்பை வழங்கிய திருப்பூர் மண்டலத்தினுடைய தலைவர் ஐயா அவர்கள் துவங்கி அருள் தொண்டர்கள் வரை அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து இந்த உரையை துவங்குவோம். ஆசான் அவர்களே நம்மோடு சூக்குமமாக நிறைந்து நமக்கு என்ன தேவையோ அந்த தேவையை வெளிப்படுத்துவார்களாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இறை பண்பு என்று சொல்கின்ற விதத்திலே பல உயர்ந்த பண்புகளை நாம் பார்க்கின்றோம். அன்பு, கருணை, ஈகை, இரக்கம், நேர்மை, உண்மை போன்று பல்வேறு பண்புகளிலே ஒரு உயர்ந்த பண்பு நன்றி உணர்வு. ஏன் இந்த தலைப்பை நாம் இன்னைக்கு சிந்திக்கணும் அப்படின்னா, வள்ளுவம் மிக ஆழமான வாழ்க்கைக்கான செய்திகளை கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வீக நூல். வள்ளுவத்திலே செய் நன்றி அறிதலில் இறுதி குறளாக ஒரு குறள் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அனைவரும் நன்கு அந்த குறளை அறிவோம். என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகற்கு என்பது அக்குறள். எந்த அறத்தை அழித்தவர்க்கும் தப்பி பிழைக்க வழி உண்டு, ஒருவர் செய்த உதவியை மறந்து அழித்தவனுக்கு உய்வு இல்லை. அதாவது அந்த ஆசிரியர் உய்வு என்பதை தப்பி பிழைக்க வழி என்று ஒரு சுருக்கமான விடயத்தை விட்டிருக்கிறார்கள். ஆனால் உய்வு என்பதற்கு இறை உணர்வு என்ற ஒரு பொருளும் உண்டு. உய்வித்த குருவே என்று நாம் பாடக்கூடிய நிலையிலே இறை உணர்வுக்கு உய்வு, இந்த ஆன்மா உய்வு பெற வேண்டும், இறைவனோடு இணைய வேண்டும் என்ற ஒரு பொருள். எனவே அந்த குறள் 1.25 அடியில் அவர் என்ன சொல்லுகிறார்? என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகற்கு.
அதாவது ஒருவர் நமக்கு செய்த உதவியை மறந்து அவர்களுக்கு நாம் தீமை செய்தால் அந்த நன்றியை மறந்தால் நமக்கு என்ன கிடையாது? இறை உணர்வு கிடையாது. ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்ப்போமே. இப்போ நமக்கு யாரெல்லாம் நன்மை செய்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, அதனாலதான் மகரிஷி அவர்கள் அந்த அருள் காப்பிட்ட உடனேயும் எனக்கு பல நாள் கேள்வி என்னன்னா, இந்த வாழ்த்து அப்படின்னு சொல்ற இடத்துல ஃபர்ஸ்ட் அம்மா அப்பாவை ஏன் வாழ்த்துல மகரிஷி அவர்கள்? நேரடியா வாழ்க்கை துணைய வாழ்த்திற்கு போயிட்டாங்களே அப்படின்னு சில நாள் ஐயப்பாடுகள் எழுந்தது உண்டு. ஆனால் அவர்கள் நாம் வாழ்த்துவதற்கான நபர்கள் அல்ல. எப்படி இறையை வணங்குவோமோ அதுபோல் நாம் வணங்குவதற்கான நபர்கள். அதனாலதான் அந்த அன்னையை, தந்தையை, ஆசானை, இறையை, இந்த 4 தன்மைகளையும் நாம் வணங்க வேண்டும். ஏனென்றால் அது இறைக்கு ஒப்பான நிலைப்பாடு. அப்போ அன்னையில் தொடங்கி தந்தையில் தொடங்கி நாம் பெற்ற நன்றிகளுக்கான ஒரு பட்டியல் ஒன்று போட்டோம் அப்படின்னா, அந்த பட்டியலை போட முடியுமான்னு தெரியல. ஏன்னா காலையில எழுந்ததிலிருந்து நாம யாருகிட்டெல்லாம் நன்றி கடன் பட்டிருக்கிறோம்னு பார்த்தோம்னா, காலையில எழுகிறோம்னு வச்சுக்கோங்களேன், உதாரணத்திற்கு அப்படியே கண்ணை மூடி பார்ப்போமே. எழுந்திருக்கிறோம், இப்ப நல்ல தூக்கம். அப்ப அந்த தூக்கத்தை கொடுத்த பாய், அந்த பாயானது, அந்த பெட்டானது இல்லை அப்படின்னா, அந்த கட்டல் இல்லை அப்படின்னா, நமக்கு நிறைவான ஒரு தூக்கம் அமைந்திருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. எனவே முதல் நன்றி அந்த விரிப்புக்கு. அதற்கு சப்போர்ட்டா ஒரு தலையாணி. நான் இப்போ பொருட்களை மட்டும் சொல்றேன், அதற்கப்புறம் அதை செய்த மக்களுக்கு நாம பின்னாடி வருவோம். அந்த பாய் என்பது ஒரு சாதாரணமான ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் பாய் தான். இப்போ இந்த பெண்கள் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நான் இல்லைன்னா தான் உங்களுக்கு புத்தி வரும்னு சொல்லுவாங்க. அது கொஞ்சம் நாசுக்கா சொல்லணும்னா, நான் இல்லைன்னா தான் என் பெருமை புரியும் அப்படிங்கிற மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். அப்ப ஒவ்வொரு விஷயத்தையும் நினைக்கும் பொழுது, இது இல்லை என்றால் நாம் என்ன சூழலுக்கு ஆட்பட்டிருப்போமோ அதை நினைத்து பார்த்தால் அந்த பொருளுடைய மேன்மையும் மதிப்பும் உணரப்பட்டுவிடும். நன்றி உணர்வு தானாக வரும். ஒரு சிறு சிறு விடயங்களுக்கு கூட, விஷயங்களுக்கு கூட நன்றி கூறும் பழக்கத்தை உடையவர்கள் நாம். ஒண்ணு இல்லைங்க, சும்மா ஒரு பேனா வாங்கி கையெழுத்து போடுவோம். பேனாவே 1.5 ரூபாய் இல்ல 2 ரூபாய் வச்சுக்கோங்க. அந்த கையெழுத்து எத்தனை காசுக்கு போட்டிருப்பீங்க? 5 காசுக்கு போட்டிருக்க மாட்டீங்க. அவ்வளவுதான். அதுல போடலாம் 1000 கையெழுத்து. அப்ப 2 ரூபாய் பேனா, ஒரு கையெழுத்து போட்டோம். திருப்பி கொடுக்கறப்போ ஒரு தேங்க்ஸ் சொல்லக்கூடிய வழக்கம் இருக்கு நம்ம கிட்ட, நம்ம பண்புலயே இருக்கு. ஒரு சிறு உதவி செய்தால் கூட ஒரு நன்றியை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. ஆனா நம்ம வாழ்க்கையே அந்த இறையால தான் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளோட அறிவுக்கு எட்டுறதில்லை. பாருங்க எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. ஒரு பேனா வாங்கி ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டா சொல்லக்கூடிய ஒரு நன்றி உணர்வு இந்த வாழ்க்கையில ஒவ்வொரு செகண்டும் இறைவனுடைய அற்புதத்தால தான் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற உணர்வு நமக்கு எட்டல. பாருங்க, அது ஒரு பெரிய, அதுக்குள்ள ஒரு சூக்கமும் இருக்கு.
அது எட்டிருச்சுன்னா இறையுணர்வு வந்து போயிடும். அதனாலதான் இந்த இறை வழிபாடே எப்படி தொடங்குச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பழனிசாமி ஐயா அன்னைக்கு மிக அற்புதமாக ஒரு உரை கொடுத்திருந்தாங்க. வெரி எக்ஸலண்ட் ஸ்பீச். அதாவது வந்து இமேஜினே பண்ண முடியாது. மனிதன் ஆரம்ப காலத்தில் அப்படியே விலங்குகளாக வாழ்ந்த போது அவனுக்கு அந்த சிந்தனை அறிவு தோன்றிய முதல் இதுலயே வந்து அந்த ஒருத்தரோட அறம் எப்ப தோன்றிட்டுன்னா பிறருடைய துன்பத்தை போக்கணும்னு நினைச்ச உடனே தான் முதல் நாள் அறம் தோன்றிட்டுன்னு மகரிஷி ஒரு கவி எழுதியிருப்பாங்க. அப்போ அந்த இறை வழிபாடு அப்போவெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. காட்டு மிராண்டிகளுக்கு என்ன இறை வழிபாடு தெரியும்? இறைவன்னா யாருன்னு தெரியாது, ஒன்னும் தெரியாது. ஆனா ஒருவன் நடந்து போயிட்டு இருக்கான். அவர் சொன்ன அதே உதாரணத்தை சொல்றேன். கூட்டமா நடந்து போயிட்டு இருக்காங்க. நடந்து போயிட்டு இருக்கிறப்ப ஒருத்தன் திடீர்னு விழுந்துட்டான், தோப்புக்குட்டின்னு விழுந்தவனே எழுப்பிடுறாங்க. அவன் எந்திரிக்க மாட்டேங்கிறான். இது ஏன் அப்படின்னு பார்த்தா எல்லாரும் பசியோட போயிட்டு இருக்கான். பயங்கரமான பசி, உணவு இல்லை, நடந்து போயிட்டு இருக்கான். திடீர்னு ஒருத்த விழுந்துட்டான், அப்புறம் எந்திரிக்க மாட்டேன்ட்டான். அப்ப அவங்களுக்கு என்னன்னே புரியல. சரி அவன் தூங்குறானா என்னமோன்ட்டு அப்படியே அவங்க போயிட்டாங்க. அப்புறம் அந்த பக்கம் கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறம் அங்க ஒருத்தர் விழுகுறான். பசி, கோரமான பசி. அப்பதான் ஒரு அனலைஸுக்கு வருது அவங்க சிந்தனையில. ஓ, இவன் வந்து பசி தாங்க முடியாம விழுந்துட்டான், அப்பதான் இறப்பு, இவன் செத்துட்டான், இனிமேல் இவன் எந்திரிக்க மாட்டான். ஓ, அப்போ நம்மளை பாதுகாக்கிறது எது? அந்த உணவு. ஓ, இதுதான் நம்ம உயிரையே பாதுகாக்குது. அப்ப அது மேல ஒரு நன்றி உணர்வு. அந்த நன்றி உணர்வால அவன் பண்ணதுதான் வழிபாடு. அதுக்கு ஒரு நன்றி தெரிவிச்சான். அதுதான் முதல்ல அவன் வணங்கின விஷயமே தாவரம், உணவுதான். நன்றியுணர்வோட தொடக்கமே அங்கதான். அப்புறம் அதுக்கு ஒரு பெரிய நீண்ட கதை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் அது மண்ணில இருந்துதான் வருதுன்னு பார்த்தா மண்ணை நன்றியுணர்வோடு வழிபட்டான். அப்புறம் நீர் அதுக்கு உபயம்னு பார்த்தான், நீரை நன்றியுணர்வோடு வழிபட்டான். நீர் இல்லாம அமையாது. ஒரு பக்கம் பயத்தால வழிபட்டிருப்பான்னு சொல்லியிருப்பாங்க. பயத்தால வந்ததா இருக்க முடியாது முதல்ல. பிற்காலத்துல பயத்துல அவன் வணங்கி இருக்கலாம். ஆனா தொடக்கம் வந்து அப்படி இருக்காது. அந்த நன்றி உணர்வுடைய வெளிப்பாடு தான். அப்படியே அந்த கை வந்து ஒருத்தருக்கு உதவி செஞ்சோம்னா, ஒரு கஷ்ட காலத்துல நீங்க போய் உதவி செஞ்சிட்டீங்கன்னா அந்த கை அப்படியே வந்து ஒரு நன்றி உணர்வை வெளிப்படுத்தும் பாருங்க. அது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம், மிகப்பெரிய விஷயம். அப்ப அந்த அளவிற்கு அந்த பொருளினுடைய வேல்யூ, அந்த பாய் இல்லை அப்படின்னா நம்முடைய நிலைப்பாடு என்னவா இருந்திருக்கும்? ஒரு நாள் யோசிச்சு பார்க்கணும். ஒரு நாள் பாய் இல்லாம நம்ம தூங்கணும், வெறும் தரையில படுத்து தூங்கணும். அடுத்த நாள்ல இருந்து பாய பாக்கிறப்பவெல்லாம் நன்றியுணர்வு வரும். முதல்ல ஒரு விளக்கம் கொடுத்திருக்கேன். எல்லாம் வல்ல இறையே பாயாக நின்று நீ இறையுணர்வு பெறுவதற்காக உதவி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். இறைவனே பாயா மாறி நிக்கிறான். எதற்காக? நாம் பருவ காலங்களிலே தட்ப வெப்பங்களிலிருந்து பாதுகாத்து நம்மை இறையுணர்வுக்கு உட்படுத்த வேண்டும் என்பதற்காக இறையே பாயாக மாறி நிற்கிறது. அந்த அளவுக்கெல்லாம் போக வேண்டாம். ஜஸ்ட் லைக் தட் பாய். இந்த பாய் இல்லாட்டி நம்ம நிலை என்ன? அந்த தலைவணி ஜஸ்ட் ஒரு பில்லோ, அதை தூக்கிருங்க, ஒரு நாள் தூங்கி பாருங்க அந்த பில்லோவோட மதிப்பு என்ன. பெட்ஷீட் 200 ரூபாய் வண்டியில போட்டு விற்கிறாங்க. ஒரு நாள் பெட்ஷீட் இல்லாம தூங்கி பாருங்க. தூங்கணும் நம்ம. ஒரு கொசுவலை, ஒரு நாள் கொசுவலை இல்லாம தூங்கி பாருங்க. பார்க்கணும் நம்ம. ஒரு நாள் அந்த பொருள் இல்லாம நாம எவ்வளவு அவஸ்தைப்படுகிறோமோ. இந்த உடற்பயிற்சி விஞ்ஞான விளக்கத்துல கூட சொல்லுவாங்க, இந்த கண்ணினுடைய
வேல்யூ உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா ஒரு நாள் கண்ணை கட்டி நடந்து பாருங்க. ஒரு நாள் வேண்டாம், 1 மணி நேரம் உங்க வீட்டுக்குள்ள நடந்து பாருங்கன்னு சொல்லுவோம். அப்போ அதனோட வேல்யூ நமக்கு எப்ப தெரியறது அப்படின்னா, இருக்கிறதே பயன்படுத்த வேல்யூ தெரியல. ஒரு நாள் அந்த பொருளை பயன்படுத்தாம அதனோட வேல்யூ புரிஞ்சுக்கணும். கொசு கடியில கொன்னு எடுத்திருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அடுத்த நாள் அந்த கொசுவலை பார்த்தாலே கடவுள் மாதிரி இருக்கும். கடவுள் மாதிரி இருக்கும். ஏன் இந்த நன்றி உணர்வு நமக்கு வருவதில்லை? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். மகரிஷி சொல்றாங்க, கர்ம யோகத்திலே, கர்மயோகம் தான் உலக பொது அருள்நெறி சமயம். உலக சமயம் கர்ம யோகம் தான், வேற வழியே வாய்ப்பே இல்லை. அப்ப அந்த கர்ம யோகம் உலக சமயமாக மாற வேணும்னா நன்றியுணர்வு தான் அடிப்படைங்கிறாரு, ஆணித்தரமாக சொல்கிறார். நன்றியுணர்வு வேணும். நன்றி மறந்தவர்களாக நாம் பெரும்பாலும் இருக்கிறோம். நல்லா பாருங்க. அப்ப அந்த பொருட்களுடைய பயன்பாடு, ஒரு பாயாகட்டும், ஒரு தலைவணி ஆகட்டும், ஒரு பெட்ஷீட் ஆகட்டும், ஒரு கொசுவலை ஆகட்டும், அப்ப நைட்டு தூங்குறப்ப ஆடைகள் பாருங்க, சும்மா கேஷுவலா அதை பயன்படுத்துறோம். ஆனா அந்த தட்பவெட்பத்திலிருந்து நம்மை பாதுகாக்கக்கூடிய ஆடைகள் மேல் நமக்கு எவ்வளவு நன்றி உணர்வு இருக்கிறது. அன்பர்களே, இன்னைக்கு நான் ஒன்னும் பெரிய தத்துவத்தெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ண விரும்பல. ஒரு சின்ன விஷயத்த நான் சிந்திக்கிறேன், அவ்வளவுதான். நான் உங்க கூட சேர்ந்து சிந்திக்கிறேன். ஒரு ஆடை, அந்த ஆடை தான் தட்பவெட்பத்திலிருந்து என்னை பாதுகாக்கிறது. ஒரு ஜர்க்கின் போடுறோம், எவ்வளோ பெரிய ப்ராசஸ் பண்ணுது தெரியுங்களா அந்த ஜர்க்கின்? இந்த உடல் குளிர்ச்சியை உணர்ந்துச்சுன்னா, அன்னைக்கு அவங்க டாக்டர் தவமணி அம்மா பேசுறப்ப கூட சொன்னாங்கன்னு நினைக்கிறேன், அவங்கதான் நினைக்கிறேன், இந்த உடலுக்கு நீங்க அது குளிர்ச்சியை ஃபீல் பண்ணுது அப்படின்னாவே இம்மிடியட்டா நீங்க சூட்டுக்கு ஆயத்தம் பண்ணிடணும். யாரோ ஒருத்தவங்க பேசுனாங்க, டாக்டர் தான் நினைக்கிறேன் நான். அப்படி இல்லை அப்படின்னா உங்க உடல் மிக பல்வேறான ரசாயனங்களை உற்பத்தி பண்ணி தான் உங்க உடம்பு, நம்ம உடம்பு சூடு பண்ணுவோமா. இல்லாட்டி அதை அப்படி அவ்வளவு சீக்கிரம் பண்ண முடியாது. அதற்கு அந்த உடல் செய்ய வேண்டிய வேலை, ஒரு மிகப்பெரிய சக்தியை அது செலவு பண்ணணும், ஜஸ்ட் நம்ம உடம்ப டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்றதுக்கு. ஒரு சாதாரண ஜர்க்கின் அப்படின்னு சொல்றோம், ஒரு 200 ரூபாய்க்கு வாங்குறோம். அது எவ்வளோ பெரிய நன்மையை நம்ம உடம்புக்கு செய்து தெரியுங்களா? வெளியில இருந்து பார்த்தா தெரியாது, உள்ள அந்த வெப்பத்தை ஏற்படுத்துறதுக்கு அந்த உடல் எவ்வளவு சிரமப்படுக்குதுங்கிறது அந்த ஜர்க்கின் அப்படி பண்ணி போடும். எவ்வளவு நாள் குளிர்கள் அப்படியே பயணிக்கிறோம். சரி, அந்த ஜர்க்கினை போடுறப்ப நமக்கு அந்த நன்றி உணர்வு இருக்கா? அந்த உடையை போடுறப்ப ஒரு நன்றி உணர்வு இருக்கா? அந்த உடை இல்லாட்டி நம்ம எவ்வளவு துன்பப்படணும் பாருங்க. சரி, அதனாலதான் நம்ம முன்னோர்கள் காலையில் எழுந்த உடனே அந்த நிலத்தை தொட்டு கண்ணுல ஒற்றி கொள்வார்கள். அவங்களுக்கு தெரியும், இந்த பூமாதேவி தான் எல்லாத்துக்கும் மூலம். இந்த பூமாதேவியிலிருந்து தான் நம்முடைய உடல் வந்தது, அதுல இருந்துதான் உணவு வருது, உணவு தான் உயிராக மாறி இருக்கிறது. அந்த பூமாதேவியிலிருந்து வரக்கூடிய பொருட்கள் தான் இந்த நம்முடைய பயன்பாட்டுக்கான அத்தனை பொருட்களும். பூமி தாய்ன்னு தானே சொன்னாங்க. அந்த நன்றி உணர்வு இருந்தா நாம இந்த பூமியை சதைச்சிருப்போமா பாருங்களேன். சரிதானா? பூமி தாயின்னு சொல்றோம், அம்மான்னு சொல்றோம். நன்றி உணர்வு அற்றவர்களாக நாம் மாறி இருக்கிறோம். நமக்கு அந்த பழக்கமே போயிருச்சு, நம்ம ஜீன்ல இருந்தே போயிருச்சான்னு தெரியல. நிலத்தை தொட்டு கண்ணுல ஒற்றுவார்கள், நீரை தொட்டு கும்பிடுவாங்க. பாருங்க, நீரின்றி அமையாது உலகு. அதான் மகிழ்ச்சி அந்த பஞ்சபூத நவ கிரக தவத்துல எவ்வளவு எக்ஸலண்ட் வேர்டிங்ஸ், சான்ஸே இருக்காது. நிலத்தின் மதிப்பையும் பெருமையும் மன விரிவு கொண்டு மதித்து உணர்ந்து போற்றுவோம்.
என்ன ஒரு மதிப்பு, என்ன ஒரு பெருமை! மதித்து உணர்ந்து நன்றியுணர்வோடு அதை போற்ற வேண்டுமா இல்லையா? எவ்வளவு நன்மைகளை செல்போன் கையில வச்சு கேட்டிருக்கோம். எது? நிலம்தான் செல்போனா வந்திருக்கு. நல்லா பாருங்க, அத்தனை பொருட்களும் நிலத்தினுடைய வெளிப்பாடுதான். வச்சிருக்கிற பாட்டில் தண்ணி, நோட்டு, புக்கு, பேனா, அத்தனையும். நீர் எவ்வளவு விதத்துல நமக்கு பயன்படுகிறது யோசிச்சு பாருங்க. கடல் நீர் ஆவியாகி, மேகமாகி, மழையாகி, நமக்கு குடிநீராகி, பல்வேறு நிலைப்பாடுகளில உணவை உற்பத்தி பண்றதிலிருந்து எவ்வளவு ப்ராசஸ். எது நீர் இல்லாம இருக்குன்னு பாருங்க. ஒரு செருப்பு தயாரிக்கிறதுக்கு எத்தனையோ லிட்டர் தண்ணி தேவைப்படுதுங்கிறான், தோல் செருப்பு தயாரிக்கிறது. ஒரு உணவு பொருள்ல பாருங்க, நம்ம உடல்ல பாருங்க, அவ்வளவு தூரம் ஏன். அப்ப அந்த நீரை நாம பார்க்கும் பொழுது, முதல் முறை அந்த நாள்ல தொடும் பொழுது ஏதாவது நன்றி உணர்வை அது கூட பகிர்ந்து கொள்கிறோமா? புற தூய்மை நீரால் அமையும். புறத்தையே தூய்மைப்படுத்துது. கோடான கோடி செல் உதிர்ந்து கிடக்கிறது, அதை சுத்தப்படுத்தணும்னா அதுதான் பண்ணணும். இன்னும் நம்ம முன்னவே சொன்னது போல, அந்த உடலை உஷ்ணப்படுத்துகின்ற இதுதான் நோய்னு சொல்ற. வெப்பமே நோய். இயற்கை மருத்துவத்துல வெப்பமே நோய். அப்ப அந்த வெப்பத்தை குறைத்து குளிர்விக்கக்கூடிய ப்ராசஸ் அந்த தண்ணி பண்ணுது. ஒரு நன்றி உணர்வு வேண்டாம்? நன்றி, நீருக்கு நன்றி, நீருக்கு நன்றி. எவ்வளவு பெரிய விஷயம். அத நம்ம உடம்பு தானா பண்ணணும்னா பண்ண முடியாது. உடம்பால அவ்வளவு சீக்கிரம் தானா பண்ணணும்னா ரொம்ப போராடணும், மிகப்பெரிய சக்தி இழக்கணும். ஆனா எல்லாம் வல்ல இறைவனே நீராக மாறி நின்று, இந்த தத்துவமெல்லாம் உங்களுக்கு நிறைய தெரியும். இறைநிலைய நிலமாக, நீராக, நெருப்பாக, காற்றாக, விண்ணாக மாறிய பெருமை எல்லாம் உங்களுக்கு நிறைய தெரியும். அந்த நீரை, அந்த ஜக்கு, ஒரு மக்கு, ஒரு டப்பா, இந்த டப்பா இல்லாம ஒரு நாள் குளிச்சு பாருங்க. நீங்க ஏதாவது ஊர்ல போய் பாத்ரூம்ல எல்லாம் உட்காந்து நம்ம குளிச்சிருப்போம். நல்லா டாய்லெட்லயே ஒரு டப்பா இல்லாமலாம் குளிச்சிருக்கேன். அவ்வளவு கஷ்டமா இருக்கும். 5 நிமிஷத்துல முடிகிற வேலை 1 மணி நேரம் குளிக்கணும். ஒரே ஒரு பக்கெட் இல்ல, ஒரு மக்கிலேயே குளிச்ச அனுபவம் உங்களுக்கு இருக்கும். ஒரு சாதாரண பக்கெட்டுங்கிறோம், அது எவ்வளவு பெரிய ப்ராசஸ் நமக்கு நன்மை செய்து. அந்த பிரஷ் பாருங்க, அந்த பிரஷ் இல்ல அப்படின்னா நம்ம பல்லு இடுக்கல்ல எப்பவோ கழட்டி வச்சிருக்கணும், பல்லெல்லாம் எப்பவோ போயிருக்கும். அந்த பல் இடுக்குகளில் இருந்து அந்த தூசிகளை, அந்த கழிவுகளை வெளியேற்றுவதற்கு பயன்படுத்தக்கூடிய அந்த பிரஷ், அதன் மேல் அது செய்யற இடத்துல இன்னொரு இடத்த நீங்க பொருளை வைக்க முடியுமா? உங்க கையில் அதை பண்ணிட முடியுமா? என்னோட கையில் அதை பண்ணிட முடியுமான்னு கேட்டா நிச்சயமா முடியாது. அப்ப அந்த பிரஷ் மேல ஒரு நன்றி உணர்வு. நன்றி பிரஷ், இல்லாட்டி நன்றி இறைவா. எத்தனையோ பேரோட உழைப்புல கிடைச்சிருக்கு. இறைவனே அதுவா மாறி நின்று இருக்கான். இந்த பேஸ்ட் வேண்டாம், பல்பொடி, சரிதாங்க. அந்த டேப் ஒண்ணு புடுங்கிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சரிதானா? இதெல்லாம் நல்லா இருக்குல்ல, இதெல்லாம் நல்லா இருக்குல்ல. டாய்லெட் போறோம், அந்த பேஷண்ட், சரிதாங்களா? அந்த பேஷண்ட் இல்லைன்னா நம்ம எப்படி டாய்லெட் போக முடியும்? எப்படி போக முடியும்? இப்ப நான் சொல்றதெல்லாம் நம்ம லைஃப்ல பயன்படுத்திட்டே இருக்கிறதா. நான் புதிய தத்துவம் எதுவுமே பேச விரும்பல. ஏன்னா இன்னைக்கு செய்யக்கூடிய இந்த ரெக்கார்டு உங்க கருமையத்துல பதிஞ்சு நாளைக்கு ஒவ்வொரு பொருளை பார்க்கும் பொழுதும் அது வரணும். நான் அப்படியே இமேஜின் பண்றேன். கண்ணை மூடி அப்படியே பாத்ரூம்குள்ள போறோம், அங்க ஒரு கம்பி இருக்கு. அந்த கம்பி இல்லாட்டி நம்மளால துணியை போட முடியாது. கம்பி இல்லாத ஒரு டாய்லெட்ல குளிச்சு பாருங்க, பாத்ரூம்ல குளிச்சு பாருங்க. அந்த துணியை அங்க வைக்கிறதுக்கு, இங்க சொருகிறதுக்கு எத்தனை போராட்டம் போராடி இருப்போம். ஒரு நன்றி, அந்த துணி அப்படியே சேஃப்டியா பாதுகாத்து வச்சிருக்கு. கம்ஃபர்டபுளா போய் பாத்ரூம்ல உட்கார்றோம்.
சரிங்களா? அது கரெக்டா நம்மளுடைய கழிவை நீட்டா கொண்டு போய் உள்ள தள்ளுது. கரெக்டா அது தள்ளலைன்னா அப்படியும் நம்ம சில நாள் போராடி இருக்கிறோம். பாருங்க, கரண்ட் ஒரு லைட்டு போடுறப்ப ஒரு நன்றி உணர்வு இருக்கா நம்ம கிட்ட? எவ்வளவு பெரிய விஷயம். சுவிட்ச் அங்க போட்டா இங்க எரியுது, அத்தனையும் வெளிச்சமாயிருச்சே. ஒரே ஒரு நாள் கரண்ட் இல்லாம நம்ம அவஸ்தைப்பட்டோம்னா பற்றுகிறோம் எத்தனையோ நாள். ஆனா நமக்கு ஒரு மறதி இருக்கு இல்லையா? மிகப்பெரிய மறதி, நன்றி மறதி. அன்னைக்கு முத்தையா சொன்னார் இறை மறதி அப்படின்னு. இப்ப இது நன்றி மறதி. அதுல ஒரு கவி குரல், ஒரு நல்ல குரல் இருக்குல்ல, என்ன? நன்றி மறப்பது நன்றன்று, நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. அதை நம்ம கொஞ்சம் மாத்தி வச்சுக்கிட்டோம். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. நாம கொஞ்சம் நன்றல்லது மறப்பது நன்றன்று, நன்றி அன்றே மறப்பது மிக நன்று. அடிக்கடி திருக்குறளை மாத்தி பயன்படுத்திக்கோ. அவர் என்ன சொல்றாரு? நன்றிய மறக்காத, நன்றி இல்லாத அப்பவே மறந்துரு, அப்பவே மறந்துரு. நமக்கு அது மட்டும்தான் ஞாபகமே இருக்குது, நன்றி எல்லாம் மறந்து போயிருது. சரி, கரண்ட் பாருங்க எவ்வளவு பெரிய விஷயம். கரண்ட் இல்லாட்டி நம்ம வாழ்க்கை என்ன ஆகும்? ஜூம் கிளாஸே நடத்த முடியாது, கஷ்டம்தான். சரிதானுங்களா? இன்னைக்கு இவ்வளவு மக்கள், நம்ம கொரோனால வெளியே மக்கள் இவ்வளவு துன்பப்பட்டு இருக்காங்க. நாம இன்னைக்கு ஜாலியா உட்காந்து ஒரு ஸ்பீச் கேட்டுட்டு ஹாயா நல்லா ஜாலியா இருக்கும் இல்லையா? நல்லா பயிற்சி எல்லாம் பண்ணி எதுக்குமே பயம் இல்லை பாருங்க. அப்ப அந்த பயிற்சிக்கு எவ்வளவு நன்றி சொல்லணும். சரி, அது அடுத்தது, பயிற்சி கடைசியா வரணும். இப்போ அந்த பொருட்கள், பாத்ரூம்ல இருக்கக்கூடிய பொருட்கள், அந்த பீரோ, அந்த பீரோ இல்லாட்டி நமக்கு மூட்டை மூட்டையா கட்டி வச்சிருக்கோம். நாங்களாம் சின்ன வயசுல எங்களுக்கெல்லாம் பீரோ கிடையாது, ஒரு மூட்டையில கட்டி கட்டி வச்சிருப்போம். நீங்களாம் வச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மூட்டை தான் நம்ம மூட்டை. அந்த மூட்டைக்கு போய் பிரிச்சு நம்ம சட்டை எடுக்கணும்னா ஒரு 1/2 மணி நேரம் ஆயிரும். இன்னைக்கு அவ்வளவு அழகான பீரோ பாருங்க. ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இல்லாம அந்த கண்ணாடிய சும்மா அங்கேயும் இங்கேயும் வச்சு அது மூஞ்சி காமிக்கிறதுக்கே 3/4 மணி நேரம் ஆகும். அப்படித்தான் அதை போட்டு திருப்பிட்டு கிடப்போம். அப்புறம் அதை வச்சு எப்படியாச்சும் மூஞ்சி பார்த்துட்டு அப்படியே சீவிரும். இன்னைக்கு பாருங்க, அப்படியே நின்ன இடத்துல ட்ரெஸ்ஸிங் டேபிள் அப்படியே இழுத்தா சீப்பு வருது, அது வருது, இது வருது. சீப்பு, இந்த சீப்பு எப்பாச்சும் நீங்க வெளியே போறப்ப சீப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம தலை வெளியே போக மாட்டோம். இதுலயும் சீப்பு, 2 ரூபா சீப்பு. சரிதானுங்களா? அந்த சீப்பு எவ்வளவு பியூட்டிய பண்ணிருக்கு பாருங்க. இறை சீப்பு நம்ம அப்படியே அழகுபடுத்திடுது. பரட்ட மாதிரி இருந்த தலையை அப்படியே நீட் பண்ணி பாக்குறப்பே கண்ணுல ஒத்திக்கிற மாதிரி பண்ணுது. சரிதானுங்களா? அந்த சீப்பு இல்லை அப்படின்னா நம்ம தலை எப்படி? அப்படி ஒரு செகண்ட் இல்லைன்னா எப்படி? இதுதான் இன்னைக்கு நன்றி உணர்வுக்கு நான் கொடுக்கிற ஒரு வார்த்தை. நான் மட்டும் இல்லைன்னா, அப்படி வச்சுக்கோங்க. எதை பார்த்தா அது கேக்குது, நான் மட்டும் இல்லைன்னா. அப்படித்தான் நாம கேட்டிருக்கிறோம், நான் மட்டும் இல்லைன்னா அப்படின்னு கேட்டிருக்கிறோம். அப்ப இறைவன் சொல்லுவான், நீ மட்டும் இல்லாட்டி எல்லாம் கரெக்டா நடக்கு, கிளம்புன்றுவான். ஆனா அந்த இடத்துல நம்ம பிற பொருட்களுக்கு கேட்கணும், இது மட்டும் இல்லைன்னா. ஒரு வாட்டர் பாட்டில், ஜஸ்ட் வாட்டர் பாட்டில், அது இல்லாம போய் சுத்தினவங்களுக்கு தான் அந்த வாட்டர் பாட்டிலோட மேன்மையே தெரியும். சரிதானுங்களா? அப்ப இல்லாதப்பதான் அதனுடைய வாய்ப்பை நம்ம உணர்ந்து அது மேன்மை சொல்லணுமா? இருக்கிறப்ப நம்ம அதுக்கு நன்றி சொல்லக்கூடாதா? ஒரு புரிதல் வச்சுக்கணும். நாம செயலுக்கு தான் விளைவு வரும். சரிதானுங்களா? செயலுக்கு தான் விளைவு வரும். எதை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுவடை பண்ணுவோம். நாம பல்வேறு காலங்கள்ல நன்றி, நமக்கு செய்த விடயங்களுக்கு நன்றி கிடைக்காம போயிருக்கும். அவ்வளவு உழைச்சிருப்போம், ஒண்ணுமே சொல்லாம போயிருவாங்க. அது சமையல்ல இருந்து எல்லாத்துக்குமே பொருந்தும். சிலர் மாத்தி நன்றி சொல்லிட்டு போறவங்களையும் பார்க்கிறோம். ஏன் இந்த தன்மை வந்திருக்கு மனித குலத்துல அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா, ரொம்ப முக்கியமான விஷயம்,
நாம யாருக்குமே பெருசா நன்றி சொல்றது கிடையாது. ஏதோ அது இயல்பா நடக்கிற மாதிரி, இயற்கையா நடக்கிற மாதிரி நாமளே திங்க் பண்ணிக்கிறோம். ஒவ்வொரு க்ஷணத்தையும் இறைவன் நமக்காக செதுக்கி கொண்டிருக்கிறான். இது எப்ப உணர்வுக்கு வரும்னா, அது நான் ஒரு இது படிச்சதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஆன்மீக சாதனையில 60% மேல ஒருத்தர் கிராஸ் பண்ணாதான் இந்த நன்றி உணர்வு இயல்பிலேயே தோன்றுமாமா. தானாகவே எதை பார்த்தாலும் நன்றி செலுத்தக்கூடிய ஒரு உணர்வு ஒரு 60% கிராஸ் பண்ணிருக்கணும் நம்ம இறை உணர்வுக்கான பாதையில அப்படின்னு அவர் ஒரு ஸ்டடி போட்டிருக்காரு. அப்போ நாம செக் பண்ணிக்கலாம். அது ஒரு வாய்ப்பு தானே. நமக்கு எதை பார்த்தாலும் நன்றி சொல்லணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து போச்சுன்னா நாம் ஒரு 60% இறை உணர்வு பக்கத்துல தாண்டிட்டோம் அப்படின்னு அர்த்தம். இல்ல அது வரல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் 60 கீழே தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் தீவிரமா முயற்சி பண்ணணும். சரிங்களா? இப்படி ஒவ்வொரு பொருட்களையும் நம்ம அனலைஸ் பண்ணணும். அந்த வீடு கட்டுறப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு மகிழ்ச்சியா கட்டணும். ஆனா இப்ப அந்த வீட்டின் மேலேயே நம்மளுக்கு நன்றி உணர்வு இருக்கா? அந்த வீடு மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம நிலைப்பாடு எப்படி இருக்கும் பாருங்க. ஒரு நாள் வீடு இல்லாம தெருவில் தூங்குனா தான் வீட்டோட மதிப்பு தெரியும். மதிப்பு தெரிஞ்சா நன்றி உணர்வு போயிடும். அவ்வளவுதான், பெரிய விஷயம் ஒண்ணு இல்லை. சரி, அதனோட மதிப்பு அந்த வேல்யூ தெரிஞ்சிருச்சுன்னா, அது இல்லைன்னா நம்ம எவ்வளவு கஷ்டப்படணும். ஒரு செருப்பு பாருங்க, 50 ரூபா கொடுத்தா கொடுக்குவான். எத்தனை இடங்கள்ல எச்சிலையும் மலத்திலையும் ஜலத்திலையும் தன்னை அது உரசிக்கொண்டு மாட்டிக்கொண்டு தன்னை அது கூட இணைத்து கொண்டு நம்மளை ஒட்டாம தூக்கிட்டு வருது பாருங்க. அந்த டிச்சு தண்ணியில தான் நனைஞ்சு எவ்வளோ பெரிய சர்வீஸ் பாருங்க. டிச்சு தண்ணியில கால் வைப்பீங்க, அது அப்படியே கூச்சம் இல்லாம அப்படியே நடந்து அப்படியே நம்மளை அதுல இருந்து தூக்கிட்டு வருது பாருங்க. நன்றி உணர்வு வேணுமா இல்லையா பாருங்க. இப்படி ஒவ்வொரு பொருளும் இன்னும் ஆழமா நம்ம யோசிக்கணும். ஒரு வாகனம், அந்த வாகனம் இல்லாம ஒரு நாள் நடந்து வந்தோம்னா அந்த வாகனத்துடைய மேன்மை புரியும். அது போல வீட்டில் பயன்படுத்தக்கூடிய சமையல் கட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே பாருங்க. ஒரு ஸ்டவ் இல்லாம சமைக்கிறது, ஒரு மிக்சி இல்லாம சமைக்கிறது, ஒரு கிரைண்டர் இல்லாம சமைக்கிறது, புரியுதுங்களா? இப்படி ஒவ்வொரு பொருளாக ஒரு டம்ளர் இல்ல தண்ணி குடிக்கிறதுக்கு, எப்படி குடிப்பீங்க? சாலை தூக்கி வாயிலேயே ஊத்த முடியும்? ஒரு சாதாரண டம்ளர், சின்ன டம்ளர். அந்த டம்ளர் இல்ல, சில நாளெல்லாம் எல்லா டம்ளர்லயும் சிங்க்ல போட்டு வச்சிருப்பாங்க, டம்ளரே இருக்காது. போய் கழுவி குடிக்கணும்னா அப்படியே மலையை கடத்துற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ஒரு டம்ளர் வைக்க மாட்டீங்க கழுவாம, சரி கழுவி வைக்க மாட்டீங்க. அந்த தட்டு ஒண்ணு இல்லைன்னா பாருங்க, ஒரு தட்டு இல்லைன்னா எல்லாத்தையும் சிங்க்ல போட்டு வச்சிருந்தா அவ்வளவு கோபம் வரும். ஒரு தட்டை கழுவி வைக்க தெரியாது, பொம்பளை இருக்கீங்க அப்படின்னு ஆம்பளை சத்தம் போடுவாங்க. அப்ப அந்த தட்டு இல்லாட்டி எப்படி சாப்பிடுவீங்க? இந்த சட்டியில ஒரு கையில சாப்பாடு எடுத்து, அந்த சட்டியில ஒரு கையில குழம்பு எடுத்து, 2 கையிலையும் கலக்கி அப்படியே வாயில போட முடியும்? அப்படி போட முடியுமா? தட்டு, சாதாரண தட்டு, 10 ரூபா தட்டு இல்லாட்டி மண்ணு சோறா சாப்பிட முடியும்? அம்மா மாதிரி, சின்னம்மாள் மாதிரி பாருங்க. ஒரு தட்டு, ஒரு கேஸ் இல்லாட்டி மண்ணெண்ணெய் ஸ்டவ் வாங்கி அடிக்கணும். நம்ம முதல்ல அடிச்சிருப்போம். அதாவது அந்த சொபஸ்டிகேட்டட் வந்ததுக்கு அப்புறம் மறதி, அந்த நிலை வந்ததுக்கு அப்புறம் அது அந்த மண்ணெண்ணெய் ஸ்டவ் இருக்கிறவங்க கிட்ட கேஸை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே தெய்வம் மாதிரி பார்ப்பாங்க. இத்தனை நாள் பட்ட கஷ்டம் இப்பதான் கடவுளே நம்ம கண்ணை தரு. ஆமாங்க, இந்த கடவுளுக்கு நன்றி உணர்வு சொல்லணும்னா கேன்சர் கியூர் ஆகணும், அப்பதான் நன்றி உணர்வே சொல்லுவோம். இல்லாட்டி கிட்னி ஃபெயிலியர் ஆகி கியூர் ஆகணும். ஏன்னா அப்பதான் கடவுள் ஏதோ பெருசா செஞ்ச மாதிரி. அது வரைக்கும் அவரு தான் அட்டாக்கே வராம காப்பாத்திட்டு இருந்தாரு, நம்மளுக்கு வரவே மாட்டேங்குது. அது வரைக்கும் அவரு தான் கிட்னி ஃபெயிலியர் ஆகாம பிடிச்சிட்டு இருந்தாருங்கிறது தெரியவே மாட்டேங்குது.
அப்படி தெரிஞ்சா அது ஃபெயிலியர் ஆகாதுன்னு ஒரு ஞானி சொல்றாரு. தம்பி, நீ நன்றி உணர்வை வெளிப்படுத்திட்டீன்னா உன்னோட உடம்புல நோய் வராது. சரணாகதி, சரண்டர். என்னால ஒண்ணும் முடியாது சாமி, என்னால என்ன முடியும்? ஒண்ணும் முடியாது. இந்த ஈகோக்கு ஒரு அடி கொடுப்பாங்க. நம்மால் என்ன முடியும்? ஒரு பக்கம் உன்னால எல்லாம் முடியும், இன்னொரு பக்கம் உன்னால எதுவும் முடியாது. நான் இப்ப பேசிட்டு இருக்கிற பக்கம் செகண்ட் சைடு. உன்னால ஒண்ணும் முடியாது. என்ன முடியும்? ஒரு முடி எடுத்து ஒட்ட வைக்க முடியுமா? முடியுமா? சொல்லுங்க பாப்போம். முடியாது. சரிதானே? தூக்கத்தை நம்மால வர வச்சிட முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். உள்ள ப்ராசஸ் நடக்கணும். அதுக்கு கனெக்ஷன் எல்லாம் டிஸ்கனெக்ட் ஆகணும். நான் கொஞ்சம் எஜ்ஜிலேயே போய் சொல்றேன். மலத்தை கூட நம்மால் நினைச்ச நேரத்துல கழிக்க முடியாது. உண்டா இல்லையான்னு பாருங்க. உள்ள ப்ராசஸ் ப்ராப்பரா நடக்கணும். அவன்தான் செய்யணும். நம்மால ஒன்னும் பண்ண முடியாது. டோட்டல் சரண்டர். ஒண்ணும் கிடையாது. அவன் இல்லாம எதுவும் நடக்காது. வாய் பேசணும்னா அவன் சக்தி கொடுத்து ஆகணும். காது கேட்கணும்னா அவன் சக்தி செலவு பண்ணி ஆகணும். அவன் ஜீவகாந்தத்தை அவன் செலவு பண்ணனா தான் நம்ம காது கேட்கும். ஒண்ணும் இல்லாத என்ன சொல்றது, அற்பம். நம்ம எல்லாமே அவனுடைய செயல்கள். அப்ப எவ்வளவு நன்றியுடையவர்களா இருக்கணும். ஏங்க, எந்திரிக்கிறதுக்கு நன்றி சொல்லணுமா வேண்டாமா? டிக்கெட் கொடுக்காம எழுப்பி விட்டான்ல காத்தால, எவ்வளவு பெரிய விஷயம். காலையில் டிக்கெட் கொடுத்திருந்தா முடிஞ்சிருக்குமே. எழுந்ததுக்காக நன்றி சொல்ல வேண்டாம்? தூக்கத்தை கொடுத்ததுக்காக நன்றி சொல்ல வேண்டாம்? இன்சோமேனியா பேஷண்ட் நினைக்கிறாரு, நோய்க்கு பேர் இன்சோமேனியான்னு நினைக்கிறார். அப்படியெல்லாம் ஒரு சிலரை பார்த்தீங்கன்னா அவன் அப்படியே கண்ணுல அப்படியே தூக்கம் நிக்கும். அவங்கள ரிலாக்ஸேஷன் கொடுத்து தூங்க வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கங்க, அவங்க சாகர வரைக்கும் உங்களை மறக்க மாட்டாங்க. அந்த துன்பம், துயர் மிகப்பெரிய துயரம், மிகப்பெரிய துயரம். அப்படியே அப்படியே நிக்கும் அந்த தூக்கம். நான் பார்த்திருக்கேன் சிலரெல்லாம் இறப்பு கூட பண்ணிடலான்னு தோணும் அவங்களுக்கு, அந்த தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாம. ஆனா தூங்க முடியாது, தூக்கம் வராமையே இருப்பாங்க. அப்போ அந்த ஆழ்ந்த நித்திரை கொடுத்ததே ஒரு இயற்கை, அதற்கு ஒரு நன்றி. தூக்கத்துக்கு நன்றியா இல்லையா? நைட்டு தூங்குறப்ப அடிக்கடி சொல்றோம், கை கால் வலியெல்லாம் இருந்தது, காலையில எந்திரிச்சா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. தூக்கத்திற்கு நன்றி வேண்டாம்? பொருட்கள் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு பொருளையும் நீங்க திங்க் பண்ணுங்க. அந்த பொருள் இல்லாட்டி, இந்த பொருள் இல்லாட்டி, இந்த பொருள் இல்லாட்டி, சரிதானுங்களா? அப்படியே எல்லா பொருட்களையும் இப்ப வண்டி எடுத்துட்டு அப்படியே வர்றோம். ஹெல்மெட், ஹெல்மெட் இல்லாட்டி ஒரு நாள் விழுந்து பாருங்க. போன வாரம் ஒரு சகோதரி, அவங்களுடைய பையன் 100 கிலோமீட்டர் வேகத்துல போய் விழுந்திருக்கான். சிறு சாறுகாயத்தோட தப்பிச்சிட்டான். 100 கிலோமீட்டர் வேகம் அடிச்சு தூக்கி அது ஒரு 100-200 மீட்டருக்கு இழுத்து தள்ளிட்டு போயிருக்கு. ஒரு ஜாக்கெட், அந்த அதுக்கு பேர் என்ன, கவர் ஜாக்கெட் இருக்கு இல்லையா, அது போட்டிருக்கான். போட்டுட்டு ஹெல்மெட்டும் போட்டிருக்கான். நேரா போய் மண்டைதான் ரோட்ல டம்முன்னு அடிச்சிருக்கு. ஹெல்மெட் மட்டும் இல்லாட்டி என்ன ஆயிருக்கும்னே தெரியாது. அந்த ஹெல்மெட்டை எடுக்கிறப்ப ஒரு நன்றி உணர்வு வருதா நம்ம கிட்ட? எல்லாம் வல்ல இறைவனே ஹெல்மெட்டா மாறி நிற்கிறான். அதுல கீழே லாக் போடுறதுல மறதியில தான் நம்ம போறோம் நிறைய. அந்த ஜாக்கெட் மட்டும் இல்லாட்டி கை கால் எல்லாம் தோல் எல்லாம் உரிச்சு எடுத்திருக்கும். அதுதான் அந்த பையன் ரொம்ப சேஃப்டியா போயிருக்காரு. கால் பேடு எல்லாமே பேடெல்லாம் போட்டதுக்கு அப்படி அது அப்படியே தூக்கிட்டு போயிருக்கு. 200-300 மீட்டர் உள்ள இழுத்துட்டு போயிருச்சுன்னா என்ன ஆயிருக்கும்? சரிதானுங்களா? அப்ப அந்த பொருளுக்கு நம்ம நன்றி செலுத்தி இருக்கிறோமா? நன்றி செலுத்தி இருக்கோமா? இப்ப வண்டி எடுத்துட்டு போறோம். பெட்ரோல் பங்க்ல ஒருத்தர் நிக்கிறார், பெட்ரோல் போடுறாரு. இப்ப அந்த பெட்ரோல் பங்க்ல அவர் இல்ல, என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவோம் நம்ம?
வண்டி தள்ளிட்டு தான் வரணும் வீட்டுக்கு. அவருக்கு ஒரு மரியாதை ப்ராப்பரா கொடுக்குறோமா? கவனிச்சு பாப்போமே. மனுஷன் தானே, ஏதோ கடவுள் அந்த நிலையில அங்க நிக்கிறார், அவ்வளவுதான். நாம காருக்குள்ளேயோ பைக்லயோ நிக்கிறோம், அவ்வளவுதான். அந்த இடத்துல எத்தனை பார்வையில ஏற்றத்தாழ்வுகள் பாருங்க. அதுல அவங்கள திட்டுறது, பாக்குறது, பிடிக்கிறது. ஒரு நன்றி உணர்வு வேண்டாமா அங்க? நமக்காக கால் கடுக்க நைட்டு 12 மணிக்கு போனாலும் பெட்ரோல் அடிக்கிறாங்களே. அவங்க பணத்துக்கு வேலை பாக்குறாங்க, அதெல்லாம் வேற. நமக்கு என்ன? இப்ப பெட்ரோல் பங்க் இல்ல, வண்டி தள்ளிட்டு வர முடியுமா? அப்ப பெட்ரோல் அடிக்கிறவருக்கு ஒரு நன்றி சொன்னால் என்ன என்ன குறைஞ்சு போயிடும் நம்ம கிட்ட? எனக்கு தெரிஞ்ச நண்பர் அன்பு ராமகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு ஊத்துக்குளியில் தான் இருக்காரு. நம்ம பிரபாகர் ஐயாவுடைய தம்பி அவர்கள். நல்ல பண்புகள் நிறைந்த ஒரு மனிதர். அவரு அந்த கார்டு வச்சிருப்பாரு, நன்றி அப்படின்னு போட்டு. அவர் டிசைன் கிரியேட்டிவிட்டியில எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹையர் லெவல் கிரியேட்டிவிட்டி பர்சன். அவரு வேதாத்திரியத்து துணை பேராசிரியரும் கூட. அவரு அந்த நன்றி கார்டு வச்சிருப்பாரு. எங்க போனாலும் சின்னதெல்லாம் கிடையாதுங்க. நம்ம நினைச்சா தானே சின்னது. பெட்ரோல் போடுறது சின்ன உதவியா? பெட்ரோல் போடுறதுக்கு ஆள் இல்லாட்டி என்ன பண்ணுவீங்க? அந்த பெட்ரோல் பங்க் ஓனர் இல்லாட்டி எங்க போய் பெட்ரோல் போடுவோம் நம்ம? யோசிச்சு பார்க்கலாம். ஒரு சின்ன விஷயம்தான், ஆனா ஒரு நன்றி சொல்லி பாருங்களேன். அவருக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி பாப்பாரு. அவரு இதுவரைக்கும் என்னன்னோ எவனவனோ சண்டை போட்டு திட்டிட்டு தான் போயிருக்கான், இல்லையா? நன்றின்னு சொல்லிட்டாரு. அப்படி ஒரு வியப்பு இருக்கும் அவங்க கிட்ட. ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் யாருமே நன்றியே சொன்னது கிடையாது. இப்ப நம்ம பையன் அங்க நிக்கிறான்னா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நாம அந்த வேலை பாக்குறோன்னா யோசிச்சு பாருங்க. ஒரு நல்லதானே செய்யறான். நமக்கு நல்லது செஞ்சிருக்கானா இல்லையா? பெட்ரோல் போட்டிருக்கானா இல்லையா? அவனாலதான் வண்டி ரன் ஆகுது. இப்போ அப்ப நன்றி செலுத்த வேண்டாமா அந்த பையனுக்கு நம்ம? சரி, உண்மையாலுமே அவன் செய்யற நன்றிக்கு நீங்க திருப்பி என்ன செய்யலாம்? இந்த பஸ்ல ஏறிட்டு, இது ஆக்சுவலா 2 நாளைக்கு முன்னாடி ஆழியார் போனேன் ஒரு வகுப்புக்காக. அப்பதான் எனக்கு இது தோணுச்சு. ஒரு கண்டக்டர் பாவம். இந்த டைம்ல, இந்த கொரோனா டைம்ல நம்மளாம் பஸ்ல போறதுக்கே பயப்படுறோம். அவங்க நமக்காக வண்டி எடுத்துட்டு ஓட்டுறாங்க. ஒரு பக்கம் பணம், அந்த பணம் 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 காசு வாங்குறான்ல, காசு வாங்க. உசுறு போயிடுச்சுன்னா யாரு பாத்துக்குவா? அதை பணம் வச்சுட்டு தானே வண்டியில ஏறாங்க. அத்தனை கூட்டம் நெரிசல்ல வர்றாரு, பக்கத்தால கேக்குறாரு, சார் 7 ரூபாய் சேஞ்ச் இருந்தா கொடுங்க. உண்மையாலுமே நமக்கு அந்த கண்டக்டர் மேல ஒரு நன்றி உணர்வு இருந்தா, நம்ம பஸ் ஏறுறப்பவே நம்ம ஆளுக்கு ஒரு 100 ரூபாய்க்கு சேஞ்ச் எடுத்துட்டு போறது ஒரு பெரிய விஷயம் இல்லையே. அவர் வண்டியில ஏற நூற்றுக்கணக்கான பேருக்கு சேஞ்ச் கொடுக்க முடியுமா அவரால்? அதுல ஒரு ஆள் சண்டை, 100 ரூபாய் கொடுத்துட்டு 7 ரூபாய்க்கு சண்டை. எவ்வளவு ஒரு கேவலமான மனோநிலை பாருங்க. 100 ரூபாய் நீட்டினா அவர் 93 ரூபாய்க்கு சேஞ்ச் கொடுப்பாரா? அதுல 1 ரூபாய் கொடுக்கலன்னா அவர் தரக்குறைவா பேசுறோம். அவர் எத்தனை பாட்டிக்கு 1 ரூபாய் கம்மியா இருந்தா பரவாயில்லன்னு அக்செப்ட் பண்ணிருப்பாரு. சரி, அவ்வளவு கிளியரா இருக்கிறவங்க அவருக்கு ஏதாவது ஒரு நன்றி உணர்வு தெரிவிக்கணும்னா ஒரு 50 ரூபாய்க்கு பஸ் ஏறணும்னு தெரியுது. இது நானே நிறைய முறை அந்த தவறை பண்ணிருக்கிறேன். அப்புறம் மன்னிச்சிருங்க சார்னு சொல்லுவேன். சரி பரவாயில்லைங்கம்மா. கொடுக்கறப்பவே ஐயா மன்னிச்சிருங்க, ஐயா மன்னிச்சிருங்க சார். இந்த சார் அதுக்கு யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, அது ஒரு சேவ் மேடா, அது என்ன ஒரு விளக்கம் இருக்கு. சார்னு சொன்னா அடிமைன்னு அர்த்தமாமா. நான் ஒரு விதத்துல அதையவே எதிர்த்து சொல்லியிருக்கேன். சார்னு சொல்லக்கூடாது, நான் உங்களுடைய அடிமை அப்படின்னு அர்த்தமாமா அந்த சார் அப்படிங்கிறதுக்கான விளக்கம். அது எனக்கு தெரியல, நீங்க யாராச்சும் தெரிஞ்சா சாட்ல போடுங்க. சார் அப்படின்னா அந்த அடிமை அப்படின்னு அர்த்தம். ஆனா நான் முதல்ல அது சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன்ல, அதுக்கப்புறம் நான் சொல்றதுக்கு ஆரம்பிச்சேன். எங்கன்னா, இந்த ஒருத்தர் சாதாரண வேலையில இருக்கிறவரை சார் அப்படின்னு கூப்பிட்டீங்கன்னா
ஒரு சந்தோஷம் எப்படி வரும் தெரியுங்களா? அப்படி பொங்கிட்டு வரும். அவங்க கிட்ட இருந்து சார்னு கூப்பிட்டாரு, என்ன பார்த்து சார்னு கூப்பிட்டாரு. அந்த இது என்ன படம், வசூல் ராஜா MBBSல அந்த ஃப்ளோர் கிளீன் பண்ணுவார் ஒரு பெரியவர். ஒரு அப்ரிசியேஷன் தானே, ஃப்ளோர் கிளீன் பண்ணுவாரு. அவர் அப்படியே ஒரு கேவலமா, ஒரு பிச்சைக்காரர் மாதிரி, ஒரு தர குறைவானால். நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம அவங்களுக்கெல்லாம் காலை தொட்டு கும்பிடணுமா இல்லையா? இந்த இந்த டைம்ல தான் இந்த சுத்தம் பண்றவங்களே நினைச்சிருக்கோம். இப்ப அவங்க மட்டும் லீவ் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? நாத்தம் பிடிச்சு போயிரும். ஆமா, சமையலறை விட கக்கூஸ் முக்கியம். கழிவு பொருள் சுத்தம் பண்ற வேலை அவ்வளோ பெரிய முக்கியம். ஆனா அவங்களை எப்படி பாக்குறோம்? நம்ம கடவுளுக்கு ஈக்குவலா பார்க்கணும். அவங்கதான் தூய்மை செய்யறவங்க. தூய்மை இல்லாட்டி நாரி போயிரும் ஊரே, உலகமே. அப்ப அவங்களுக்கு நம்ம நன்றி உணர்வோடு இருக்கிறோமா? ஒரு குப்பை கொட்டுறப்ப எப்படி கொட்டணும்? இந்தா எடுத்துட்டுப்பா, இது எடுத்து கொட்டு. சண்டை, சில்லறை கொடுக்க வேண்டியதானே. அவர் பஸ்ல சண்டை. அந்த குப்பையை கொடுக்கறப்பே பாத்தீங்கன்னா அது ஏதோ பிச்சைக்காரனு கொடுக்குற மாதிரி. அவன் பிச்சை எடுக்க வந்திருக்கான், சம்பளத்துக்கு தானே வேலைக்கு வந்திருக்கான். வேலை அவனுக்கு, அந்த வேலை. அவன் யாரு? இறைவன். அந்த ரூபத்துல அங்க நிக்கிறான், செக் பண்றான். நீ எப்படி மரியாதை கொடுக்குற, உயர்வுதாள மனப்பான்மையா நீ இருக்கிறியா இல்லையா? அப்ப தெரியும். அந்த டப்பால பாத்தீங்கன்னா அந்த கழிவு தண்ணி நிக்கும். அவன் எடுத்து அப்படியே ஒருத்தன் கொட்டுறான். கொட்டுறப்ப அந்த தண்ணி அப்படியே மேல ஊத்திருச்சு. ஐயோ, அந்த நாத்தம் அப்படியே புழுவெல்லாம் இருக்கு. அந்த நாத்தம் பாருங்க, எவ்வளவு பாவம் வரும் தெரியுமா? அதுல கோடி பாவம் வரும். அப்ப அவன் மேல ஒரு நன்றி உணர்வு இருந்தா, ஒரு கருப்பு கலர் பேக் விக்குது, ஒரு ரோலே 20 ரூபாயோ 30 ரூபாயோ வாங்கி நீட்டா போட்டு கரெக்டா கட்டி வாசம் வராம தூக்கி கொடுத்தீங்கன்னா ஒரு மனுஷன்னு சொல்லலாம். நம்மள மனித நேயம் இருக்கான்னு பாருங்க. நான் அவர் டப்பாவை கொடுத்தாலும் நான் இருங்க நானே எடுத்து கொடுக்குறேன்னு எடுத்து கொடுக்கணும் நம்ம. சரிதானுங்களா? ஒரு நன்றி உணர்வு, ஒரு நன்றி உணர்வு. கேஸ் சிலிண்டர்காரர் வர்றாரு, அவருக்கு ஒரு மரியாதை. நிறைய பேர் அது நல்லா ஃபாலோ பண்ணுவாங்க. சிலர் அவர் ஒரு மரியாதையாவே, அண்ணா வாங்கினா டீ சாப்பிட்றீங்களா, அந்த அளவுக்கு எல்லாம் பேசுவாங்க. புரியுதுங்களா? எல்லா இடத்துக்கும் அந்த ஒரு அப்ரிசியேஷன், ஒரு நன்றி, அதைத்தானே எதிர்பார்க்கிறாங்க. நல்லா பண்றீங்க, ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டா போதுமே, தாங்குவாங்க பாருங்க, தாங்குவாங்க. அப்படி ஒரு ஹோட்டல் உணவகத்துக்கு போறீங்க, கிளீன் பண்றவங்க தான் சாப்பாடு போடுறாங்க நமக்கு. சரிதானா? வெளியே வர்றப்ப ஒரு பாராட்டு, ஒரு நன்றி, நல்லா பண்ணீங்க, சர்வீஸ் நல்லா பண்ணீங்க, ஒரு முறை சொல்லி பாருங்க. அவன் லைஃப் முழுக்க நம்மள நினைச்சிருப்பாங்க, லைஃப் முழுக்க நினைச்சிருப்பாங்க. எப்படி நன்றி ரிட்டர்ன் வரும்னு பாருங்க. அப்புறம் வரும். இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி செலுத்துங்க. இது அப்படியே எடுத்தோம்னா, நான் இறைநிலையிலிருந்து எடுத்தோம்னா அப்படியே நன்றி உணர்வு வரும். லாஸ்ட் 10 மினிட்ஸ் நன்றி உணர்வே நடத்திடலாம். கரெக்டா டைம் ஆயிட்டு. சரிங்களா? இப்படி நாம யோசிக்கணும், நாம யோசிக்கணும். ஒவ்வொரு விஷயத்தையும் கூர்ந்து கவனிக்கணும். ஒவ்வொரு பொருளையும், இந்த பொருள் இல்லாட்டி எனக்கு என்ன, இந்த பொருள் இல்லாட்டி எனக்கு என்ன. அப்ப இந்த பொருளுக்கு என்னுடைய நன்றி, இறைவா நன்றி. இந்த பொருளை கொடுத்ததுக்கு இறைவனுக்கு நன்றி. இந்த பொருளாக இருந்து எனக்கு நன்மை அளிப்பதற்கு இறைவா உனக்கு நன்றி. என்னால எதையும் செய்ய முடியாது, எல்லாம் உன்னாலதான் நடக்குது. டோட்டல் சரண்டர். சரிதானுங்களா? இது ஆரம்பத்துல தொடக்கம் ஒரு எப்படி சொல்றது, இந்த லாஃப்டர் யோகா பண்றப்ப நாமளா வாலண்டியரா சிரிக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி தான் இது. வாலண்டியரா தான் நீங்க நன்றி சொல்லணும். கொஞ்சம் கூச்சம் தயக்கம் எல்லாம் வரும். பெட்ரோல் பங்க்ல எல்லாம் யாரையா போய் நன்றி சொல்றது?
ஒண்ணு இல்ல, சும்மா அடிச்சு முடிஞ்சாச்சுன்னா ஓகேங்க தேங்க்ஸ் அப்படின்ட்டு வந்துடணும். கொஞ்சம் கூச்சமா இருக்கு. நம்மளுக்கு தான் நல்லது செய்யணும்னா ரொம்ப ரொம்ப கூச்சம் வருமே. கெட்டது செய்யணும்னா கூச்சமே வராது, சௌரியத்துக்கு செய்வோம். ஆனா நல்லது செய்யறதுக்கு ரொம்ப கூச்சம் வரும் நமக்கு. சாப்பிட்டுட்டு அந்த ஹோட்டல் சர்வர்கிட்டயோ அந்த கிளீன் பண்ணவர்கிட்டயோ நன்றி அப்படின்னு சொல்லணும்னா ரொம்ப கஷ்டம் நமக்கு. இப்படி ஒவ்வொரு இடத்திலையும் ஒவ்வொரு சனமும் ஒவ்வொரு சனத்துக்கு சனம் எதை பயன்படுத்துறோம்? காற்றுக்கு நன்றி. உள்ள போயிட்டு வரலன்னா என்ன ஆகும்? என்ன ஆகும்? ஆக்சிஜன் இல்ல என்ன ஆகும் சொல்லுங்க? வெண்டிலேட்டர் வச்சிடலாமா எல்லாருக்கும்? அப்பதான் காற்றுக்கு நன்றி சொல்லுவோம்னா இறைவன் வச்சிருவான் வெண்டிலேட்டர். ஆமா, அவனுக்கு கேப் கிடைச்சா வச்சுட்டுருவான். வெண்டிலேட்டர் வச்சாதான் ஆக்சிஜனுக்கு நன்றி சொல்லுவோம்னா வெண்டிலேட்டர் வச்சுக்கலாம். அப்படிதான் பொசிஷன் போயிட்டு இருக்கு. சூரியன் இல்லாட்டி இல்ல உலகு. ஒரு நன்றி, சூரிய ஒளி பட்டாலே நன்றி சொல்லணும். தவமா கிடக்குறான், அதுக்குன்னே லீவை போட்டு 3 மாசம் போய் சூரிய ஒளி வாங்குறதுக்கு போறான். இங்க சும்மா கிடைக்குது. இந்த ஃப்ரீயா கொடுத்துட்டோம்னா அது ஒரு பிரச்சனை இருக்குல்ல. அடிக்கடி சொல்றது, ஃப்ரீயா கொடுத்தா வேல்யூ தெரியாதுப்பா. இறைவன் என்ன பண்ணிட்டான்? எல்லாத்தையும் ஃப்ரீயா கொடுத்துட்டான். கிட்னி ஃப்ரீயா கொடுத்துட்டான், ஹார்ட்டை ஃப்ரீயா கொடுத்துட்டான், லங்ஸை ஃப்ரீயா கொடுத்துட்டான். எல்லாம் ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ. இதுல வேற ஒன்று வாங்கினால் இன்னொன்று இலவசம். அதுவே இலவசம், அதுக்கு ஒரு இலவசம் ஸ்பேர் வேற. இப்படி எல்லாம் வச்சுட்டா என்ன ஆகும் சொல்லுங்க பாப்போம். நம்ம சும்மாவே டான்ஸ் ஆடுவோம், இதுல வேற ஃப்ரீ ஸ்பேரு. இன்னும் ரெடி பண்றதுக்கான சிஸ்டம் வேற இல்ல. நீ என்ன வேணா கெடுத்துக்கோ, நான் ரெடி பண்ணிக்கிறேன். அப்படி ஒரு அன்புங்கறனே அவனுக்கு ஒரு சிஸ்டம். சரிதானுங்களா? இந்த உடல், இதை நான் எடுத்து பேசணும்னா உடலுக்கு நன்றின்னு உச்சந்தலையில் ஆரம்பிச்சோம்னா அது 1 மணி நேரம் பேசணும். ஹார்ட் நிக்காம ஓடுது அம்மா வயிற்றுல இருந்து. நன்றி இருக்கா நமக்கு? நன்றி இருக்கா? ஒரு நாளைக்கு எவ்வளவு தடவை? 1,00,000 முறை. ஒரு நாளைக்கு 1,00,000 முறை நமக்காக ஒருத்தன் ஓடிட்டு இருக்கான். டே நைட் நிக்காம ஓடிட்டு இருக்கான். யோசிச்சு பாருங்க. நம்மள ஓட சொன்னா ஓட முடியுமா? மகராசனத்துல கைய கால சுத்தினா 10 தடவையில உசுறு போயிருது. அவர் உசுராரு இருக்காரா இல்லையானா அடுத்த மூச்சு வந்தா தான் தெரியும். அந்த கண்டிஷன்ல தான் இருக்கும். நமக்காக உள்ள ஒருத்தன் உசுரை கொடுத்து ஓடிட்டு இருக்கான். நன்றி இருக்கா கொஞ்சமாவது நமக்கு? லங்ஸ் இரவு பகல் நிக்காம ஓடிட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு 21,600 சுவாசம் இழுத்து இழுத்து விட்டுட்டு இருக்கு. நம்ம கண்ட்ரோலே கிடையாது. எனக்காக நன்றி இருக்கா? கிட்னி இரவு பகலாக நீரை சுத்தப்படுத்துகிறது. நன்றி இருக்கா? யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. இந்த காலையிலிருந்து எத்தனை இடத்துக்கு என்னுடைய உடலை தூக்கிட்டு நடந்திருக்கு. நன்றி இருக்கா? கை எத்தனை செயல்களை செய்திருக்கிறது. கண் எத்தனை விஷயங்களை பார்த்து உதவி இருக்கிறது. காது எத்தனை விஷயங்களை கேட்டு உதவி இருக்கிறது. இந்த உடல் இல்லாட்டி இந்த உலகத்துல அனுபவிக்க முடியுமா? ஏதாவது பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. அது அப்போ உடல் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, கிடையாது. உலக பொருள் உடலுக்கு தான். இந்த உலக பொருள் அத்தனை இந்த உடலை வச்சுதான் அனுபவிச்சாகணும். எவ்வளவு பெரிய கிஃப்டை இறைவன் கொடுத்திருக்கான். அவனுக்கு நன்றி சொல்றது இல்ல. இந்த உசுரை கொடுத்துட்டு ஓடுற இந்த உடம்புக்கும் நன்றி சொல்றது இல்ல. அந்த நன்றி உணர்வுடைய வெளிப்பாடு தான் பயிற்சிகள். பயிற்சிகள். எனக்காக உசுரை கொடுத்துட்டு ஓடிட்டு இருக்கான். அவனுக்காக ஒரு 1/2 மணி நேரம் ஒரு பயிற்சி வேண்டாம்? உறுப்புகளை பிரிச்சு போட்டீங்கன்னா 100கணக்கான உறுப்புகள் வேலை செய்யுது. 60 நிமிஷத்துல பயிற்சி முடிஞ்சிருது. என்ன சிரமம் நமக்கு? காய கல்பம். உயிருக்கு எவ்வளவு நன்றி சொல்லணும்.
இறையுணர்வுக்கு அதுதான் சப்போர்ட்ல இருக்கு. அது போச்சுன்னா போச்சு, பிறப்பே போச்சு. உயிருக்கு எவ்வளவு நன்றி சொல்லணும், உயிருக்கு எவ்வளவு நன்றி சொல்லணும். தடைகள் எங்க வந்தாலும் முன்னாடி வந்து நின்னு தடுத்து நிறுத்துறான் பாருங்க, சரி பண்ணி கொடுக்குறான் பாருங்க. உயிர் சக்தி தான் சரி பண்ணி கொடுக்குது. உடல் இயக்கத்துல எங்க தடை வந்தாலும் ஓடி வந்து பாதுகாக்கிறான் பாருங்க. அவனுக்கு நன்றி சொல்ல வேண்டாமா? காயகல்பத்துல மனம் எவ்வளவு பெரிய விஷயம். மனம்னு ஒண்ணு இல்லாட்டி கோமா ஸ்டேஜுங்க நம்மெல்லாம். இந்த கைய பார்த்தா ஒரு நன்றி உணர்வு வேண்டாம்? எத்தனை வேலை எனக்காக செய்யுது. கையை நீட்டி பாருங்களேன். அதிக இறைவன் எப்படி வடிவமைச்சிருக்கான். 27 எலும்பு ஜாயிண்ட் நினைக்கிறேன் நான். அப்படியே மடக்குனா மடங்குது, விரிச்சா விரியுது, எடுத்தா எடுக்குது. எத்தனை வேலை காலையில இருந்து இது பாக்குதுன்னு கவனிங்க. ஒரு நாள் இந்த கையை கட்டி வச்சிடணும். நம்ம வேலை செய், கைய கட்டிட்டு வேலை செய். சரிதானுங்களா? ஒரு தசை பிடிச்சா எப்படி வலிக்கணும் பிடிச்சவனுக்கு தான் தெரியும். 620 தசையில ஒரு தசை பிடிச்சு வச்சுன்னு வச்சுக்கோங்க, எப்படி வலிக்கணும் அவங்களுக்கு தான் தெரியும். கைக்கு நன்றி இருக்கா? இந்த வாய்க்கு நன்றி இருக்கா? எதுக்கும் நன்றி கிடையாது. சரிதானுங்களா? நாம எப்படி உய்ய முடியும்? கோமா ஸ்டேஜ்ல படுத்தாதான் மனதோட வேல்யூ தெரியும். மனம் சரியா இல்லாட்டி வாழ்க்கையை போயிருந்துங்கிறோம். மனதை வச்சுதான் வாழ்க்கையே நடத்துதுங்கிற மனம் செய்யும் ஆணிபமே மனித வாழ்க்கைங்கிறாங்க மகரிஷி. அப்ப அந்த மனம் நமக்காக எத்தனையோ வேலை செய்கிறது, அத்தனையுமே அதுதான் நின்று செய்கிறது. அப்ப அதுக்கு என்ன நன்றி உணர்வு? அதுக்கு என்ன நன்றி உணர்வு? யோசி. அப்ப பயிற்சிகள் நன்றியுணர்வுடைய வெளிப்பாடு. நம்ம உண்மையாலுமே அவங்க மேல ஒரு நன்றி உணர்வு இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு நம்ம ஏதாவது செய்யணும். சரிதானுங்களா? அப்ப அந்த அளவுக்கு உணர்ந்து இனிமேல் எந்த ஒரு பொருளை பார்க்கும் பொழுது, இதுல இன்னும் அப்நார்மலா போனீங்கன்னா இப்ப மரம் அப்படின்னு எடுத்துட்டா அதுக்குள்ள 1000 விஷயம் நீங்க சொல்லலாம் நன்றி உணர்வுல. புழுன்னு எடுத்துட்டா, பூச்சின்னு எடுத்துட்டா, தேனின்னு எடுத்துட்டா, அத்தனை நன்றி உணர்வுகளை நம்ம அதாவது நம்ம அறிவுக்கு தெரியாம இருக்குதே தவிர, தேன் பூச்சின்னு ஒரு இனம் இல்லாட்டி எத்தனையோ ஆண்டுகள்ல இந்த உலகம் அழிஞ்சு போயிருங்கிறாங்க. பாருங்க எவ்வளவு பெரிய விஷயம். நம்ம அறியாமையில் இருக்கோம், அதுக்காக என்ன பண்ண முடியும்? சரிதானா? அப்ப எதை பார்த்தாலும் நன்றி 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 நன்றியை தவிர வேற ஒன்றுமே கிடையாது. சரி, நம்ம 7:40க்கு நிறைவு செய்வோம். ஒரு 10 நிமிடம் நம்ம நன்றி உணர்வு நிகழ்வை நிகழ்த்திடலாம் நினைக்கிறேன் நான். எல்லாரும் கண்ணை மூடிக்கலாமா? வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். எல்லையற்ற பரவெளியை நினைந்து கொள்வோம். எல்லாம் வல்ல இறையே எல்லாமாகவும் மாறி நின்று நம்மை ஆக்கவும் காக்கவும் செய்து கொண்டிருக்கின்ற மேன்மையை உணர்ந்து, இறை நிலையையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் நன்றியுணர்வோடு வணங்கி வாழ்த்தி மகிழ்வோம். வாழ்க வளமுடன். இப்போ அந்த வணங்குறது அப்படிங்கிறது உங்களால எவ்வளவு அதனுடைய நன்றியை உணர முடியும்னு பர்சனலா ஃபீல் பண்ணி அதை மானசீகமாக தொட்டு நன்றியுணர்வோடு வணங்கி வாழ்க வளமுடன்னு வாழ்த்திருக்கிறோம். இப்படி வாழ்த்தும் பொழுது என்ன நடக்கும்னு நம்ம அனைவருக்குமே நன்றாக தெரியும். அலை தத்துவத்தின்படி நம்முடைய வாழ்த்து
நம் உடலில் இருக்கக்கூடிய ஜீவகாந்த சக்தியானது எழுச்சி பெற்று நாம் வாழ்த்தக்கூடிய பொருளின் மேல் பட்டு சிதறி பிரதிபலித்து அந்த பொருளுக்குள்ளே ஊடுருவி சென்று அதனுடைய தெய்வீக தன்மைகளை எல்லாம் சேர்த்து கொண்டு மீண்டும் நம்மிடையே வந்து சேரும். அதாவது ஒரு பொருளை பார்த்து வாழ்க வளமுடன் சொல்லிட்டா அதனுடைய தன்மைகள் அப்படியே நமக்கு அப்படியே பரிமாறப்படும். இது இயல்பு, அலை தத்துவத்தின்படி இரண்டு கரையே ஓடிக்கொண்டே இருக்கும். அப்போ இந்த நன்றி கூறுதல் நிகழ்வுல நாம இறைநிலை தொடங்கி நாம் வரைக்கும் அப்படியே நன்றி கூறி வருகிறோம். இப்ப எல்லையற்ற இறைவெளி சுத்த வெளியை நினைந்து கொள்வோம். சுத்த வெளியை நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கி வாழ்த்தி மகிழ்வோம். வாழ்க வளமுடன். அப்படியே தூய வெளியை நினைத்து நன்றியுணர்வோடு வணங்கி அப்படியே சொல்லுங்க, வாழ்க வளமுடன். இப்ப அந்த வாழ்த்துகளை அப்படியே போய் சுத்த வெளியில மோதி அதனுடைய தெய்வீக தன்மையெல்லாம் எடுத்துக்கொண்டு நம்மிடையே சேர்த்திருப்பதை நீங்க உணரலாம். வாழ்க வளமுடன். இறை துகள்களை நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கி மகிழ்வோம். வாழ்க வளமுடன். அந்த இறை துகள்கள் தான் பிரபஞ்சமாக, வான்காந்தமாக, அனைத்து தன்மாற்றங்களாக நமது உடலிலே ஜீவகாந்தமாக மாறி நமக்கு உதவி கொண்டிருக்கின்ற மேன்மையை உணர்ந்து இறை துகள்களை நன்றியுணர்வோடு வணங்கி மகிழ்வோம். வாழ்க வளமுடன். இறை விண்ணை நன்றியுணர்வோடு வணங்குகிறோம். வாழ்க வளமுடன். இறை காற்றை நன்றியுணர்வோடு வணங்குகிறோம். வாழ்க வளமுடன். இறை நெருப்பை நன்றியுணர்வோடு வணங்குகிறோம். வாழ்க வளமுடன். இறை நீரை நன்றியுணர்வோடு வணங்கி மகிழ்வோம். வாழ்க வளமுடன். இறை நிலத்தை நன்றியுணர்வோடு வணங்குகிறோம். வாழ்க வளமுடன். பஞ்ச பூதங்களினுடைய சேர்க்கையாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய பிரபஞ்ச அன்னையை நம் முன்னோர்கள் 27 நட்சத்திரங்களாக மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் என்று சொல்லக்கூடிய 12 ராசி மண்டலங்களாக பிரித்து வழிபட்டு வந்தனர். பிரபஞ்ச அன்னையை முழுமையாக நினைந்து நன்றியுணர்வோடு வணங்குகிறோம். வாழ்க வளமுடன். பூமிக்கு வருகிறோம். ஓரறிவு தாவரங்களை, இறை தாவரங்களை நன்றியுணர்வோடு வணங்குகிறோம். வாழ்க வளமுடன். இறை புழுவினங்களை நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள்வோம். வாழ்க வளமுடன். இறை பூச்சி இனங்களை நன்றியுணர்வோடு வணங்குகிறோம். வாழ்க வளமுடன். இறை ஊர்வன இனங்களை நன்றியுணர்வோடு வணங்குகிறோம். வாழ்க வளமுடன். இறை விலங்கினங்களை, பறவை இனங்களை நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள்வோம். வாழ்க வளமுடன். 6வது அறிவாக மலர்ந்துள்ள
இறை மனித தெய்வங்களை நன்றியுணர்வோடு வணங்குகிறோம். வாழ்க வளமுடன். இறை அன்னையை நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள்வோம். வாழ்க வளமுடன். இறை தந்தையை நன்றியுணர்வோடு வணங்குகிறோம். வாழ்க வளமுடன். இறை குருவை நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள்வோம். வாழ்க வளமுடன். இறை வாழ்க்கை துணையை நன்றியுணர்வோடு வணங்குகிறோம். வாழ்க வளமுடன். இறை குழந்தை செல்வங்களை நன்றியுணர்வோடு வணங்குகிறோம். வாழ்க வளமுடன். இறை சகோதர சகோதரிகளை நன்றியுணர்வோடு வணங்குகிறோம். வாழ்க வளமுடன். இறை உறவினர்களை நண்பர்களை நன்றியுணர்வோடு வணங்கி மகிழ்வோம். வாழ்க வளமுடன். இறை தொழில்துறை அன்பர்களை நன்றியுணர்வோடு வணங்கி மகிழ்வோம். வாழ்க வளமுடன். எல்லாம் வல்ல இறையே, நம் கர்ம வினைகளை போக்குவதற்காக இன்னல் புரிவோராக எதிரிகளாக நினைப்போராக மலர்ந்துள்ள மேன்மையை உணர்ந்து அவர்களையும் நன்றியுணர்வோடு வணங்கி மகிழ்வோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நம் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் நன்றியுணர்வோடு வணங்கி மகிழ்வோம். வாழ்க வளமுடன். நாம் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு பொருளாகவும் எல்லாம் வல்ல இறையே மலர்ந்திருக்கின்றது என்கின்ற மேன்மையை உணர்ந்து எந்த ஒரு பொருளை பார்க்கும் பொழுதும் எந்த ஒரு உயிரை பார்க்கும் பொழுதும் எல்லாம் வல்ல இறையே அந்த பொருளாகவும் அந்த உயிராகவும் மாறி நின்று நமக்கான நன்மையை செய்து கொண்டிருக்கின்றது என்கின்ற ஒரு தெய்வீக உணர்வோடு அனைத்து பொருட்களையும் உயிர்களையும் நன்றியுணர்வோடு வணங்கக்கூடிய தன்மை நம்முடைய அகத்துணர்வாக நிலைக்கட்டும். இந்த வாழ்விலே நம்முடைய தேவைகளை எல்லாம் மிக சிறப்பாக நிறைவு செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மனித சமுதாயத்தை, இந்த சமுதாயம் முழுவதும் உள்ள மனித தெய்வங்களை நன்றியுணர்வோடு வணங்கி மகிழ்வோம். வாழ்க வளமுடன். எல்லாவற்றிற்கும் மேலாக எல்லாம் வல்ல இறையே நம்முடைய உடலாக உயிராக மனமாக அறிவாக ஆத்மாவாக மாற்றம் பெற்றிருக்கின்ற மேன்மையை உணர்ந்து நம்மை நாமே நன்றியுணர்வோடு வணங்கி மகிழ்வோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இந்த நன்றியுணர்வு நிகழ்வை ஒரு நிமிடத்திலையும் செய்யலாம், ஒரு மணி நேரமும் செய்யலாம். ஏன், நாம் ஆழ்ந்து சிந்தித்தோமானால் ஒரு நாள் முழுவதும் கூட செய்யலாம். அந்த அளவிற்கு ஒவ்வொரு நாளும் அந்த நாளினுடைய துவக்கத்திலும் அந்த நாளினுடைய நிறைவிலும் அதிகபட்சம் 10 நிமிடங்கள், குறைந்தபட்சம் 1 நிமிடமாவது அந்த இறைநிலையிலிருந்து மனிதர்கள் வரை அனைவருக்கும் நன்றி கூறக்கூடிய ஒரு பண்பை, ஒரு தன்மையை நாம் வளர்த்து கொள்ள இறையருளும் குருவருளும் துணை புரியட்டும். எல்லாம் வல்ல அருட்பேராற்றலின் கருணையினால் நாம் அனைவரும் இறையுணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேறு, அறிவிலுயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறையுடைமை எனும் பேறு 16 பெற்று போற்றலுக்கும் தூற்றலுக்கும் வாழ்த்துக்களை கூறி
மறை விளக்கும் உயர் வாழ்வை மதித்து ஒழுக்கம் காத்து மனையறத்தின் ஒளி விளக்காய் வளமோங்கி வாழ்க. வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வளமுடன்.